ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமாகிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் முன்வைக்கலாமா? தாராளமா. முதலாவதாக, அதாவது இந்த மடியில் கனம் இருக்கிறவனுக்கு தான் வழியில் போகிற பயம் இருக்கும். எனக்கு இல்லை. நான் பிழை செய்தேன் யாராவது நிரூபித்தால் நான் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கறது மாத்திரமில்லை, அதுக்கு பரிகாரம் காண்றது தான் என்னுடைய குணாம்சம், என்னுடைய செயல் அண்டையிலேருந்து இன்று வேறு. அதாவது சிலருடைய மரணங்கள் அல்லது கொலைகள் இடம்பெற்ற போது உடனடியாக கூறுவார்கள் அது இபிடிபியுடைய வேலை தான், இதை செய்தது இபிடிபி தான். அதிலே குறிப்பாக ஜோசப் ராஜசிங்கம், அதே போன்று நிமலராஜன், ரவிராஜ், மகேஸ்வரன். ஆனால் சமீபத்தில் மகேஸ்வரன் அவர்களுடைய மரணம் தொடர்பாக மரண தண்டனை ஒருவருக்கு விதிக்கப்பட்டது. அதில் நீங்கள் சம்பந்தமில்லை, உங்களுடைய கட்சி சம்பந்தமில்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே போன்று ஜோசப் ராஜசிங்கம் அவருக்கும் யார் இதனுடைய தொடர்பு பட்டவர் என்பது உலகமே அறிந்த விடயமாக மாறிவிட்டது. இந்த கொலைகளை ஏன் உங்கள் மீது பழி சுமத்தினார்? இல்லை, ஏனென்றால் ஒரு அரசியல் உள்நோக்கம்தான், அரசியல் காழ்ப்புணர்ச்சி. என்னுடைய ஒரு மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டம், அதில் காட்டுற தீவிரம், அதில் நான் காட்டுற என்னுடைய உழைப்பு, அதை மக்கள் மத்தியில் ஈடுபடுற நிலைமை இருக்கு. இப்படியும் இருக்கலாம் தானே, தொடர்ச்சியாக உங்களை மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றனர். அப்போ இந்த காழ்ப்புணர்ச்சிகள் காரணமாகத்தான் என் மேலே சேறு பூசி என்ன கொல்ல வலிக்கிறது. இப்போ பிரபாகரன் பாரையும் ஒரு ஆளை கொல்ல வேணுமென்றால் உடனே அவர் மேலே சேறு பூசுறார். அதான் அவர் அந்த தந்திரவாயம். ஒரு சேரை பூசி அவர் மேலே கெட்ட பேரை உருவாக்கி ஆக்களை கொள்றது தான் பொதுவான அவருடைய தந்திரவாயங்களில் அதுவும் உண்டு. அந்த வகையில் தான் என் மேலே அவ்வாறான இதுகளெல்லாம் சுமத்தப்பட்டது. ஆனால் உண்மையை உண்டும் அது இல்லை. அது இன்றைக்கு அதை நீங்கள் சொன்னது போல் இந்த மைசூரண்ட கொலையில் அந்த வசந்தரண்ட இயக்க பேர், அவரோட சொந்த பேர் வந்து ஜோன்சன் கொலின் வேலண்டினோ. இப்போ அவர் வந்து மைசூரண்ட கொலையில் ஈடுபட்டு பிடிபட்டு போனார். விளங்க கொலையில் ஈடுபட்டு மைசூரனோட இருந்த போலீஸ்காரன் அவரை நோக்கி சுட்டு அவர் ஓடைக்கில் ரோட்டில் ரத்தம் அதிகமாக கசிஞ்சு வாங்கி விழுந்து போனார். அவரையும் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் ஆச்சுது. ஆஸ்பத்திரியில் 2 பேரும், மைசூரனை சுட்ட போலீஸ்காரனும் இவரும் பக்கத்து கட்டில்ல. இவரை வந்து கொலையாளி என்று தெரியாமல் ரோட்டில் யாரோ காயப்பட்ட ஒரு ஆள் என்று நினச்சி தான் போட்டது. அப்புறம் மைசூரனுடைய அந்த பாதுகாவலர் போலீஸ்காரர் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கலான்னு அவருக்கு விளங்கிட்டு இந்த ஆளாண்டு அவர் சொன்ன பிறகுதான் அவரை கைது செய்தது. அவர் ஒத்துக்கொண்டார். தான் புலிகள் அமைப்பை சேர்ந்தால் தனக்கு யார் கட்டளை இட்டது, எங்கே பயிற்சிகள் கொடுத்தது, எங்கே காசுகள் எல்லாம் அனுப்பப்பட்டெல்லாம் அவர் தன்னுடைய இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை தெரிஞ்சு கொண்டும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக என்றால் இப்போ புலிகள் சுட்டென்று சொன்னால் உடனே துரோகிகளுடைய குடும்பம் என்று அவையில் அரசியல் பண்ண முடியாது, அல்லது வியாபாரம் பண்ண முடியாது, அல்லது அவையில் வந்து உயிர் அச்சுறுத்தல் இருந்ததில்லை ஆண்டைக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல் இந்த உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் மறுக்கையில் தானே தான் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர் என்று கூட இல்லையென்று சொல்லலை. கிட்டடியில் கூட அவரும் முந்தி புலிகள் இயக்க உறுப்பினராக இருந்தவர், வவுனியால் இருக்கிறவர். அவரும் அந்த சரணடைஞ்சு தடுப்புக்கு எல்லாம் போயிட்டு திருப்பியும் ஏதோ பிடிபட்டு போய் திருப்பி வந்து ஒரு கிழமைக்கு முதல் பேட்டி கொடுக்கல என்ன சொல்கிறார், வசந்தனையும் அரசியல் கைதியை அவரை விடுவிக்க வேணுமென்று. அப்போ நாங்கள் இந்த அரசியல் கைதிகள் விடுவிக்கல கடைசியாக இருந்த அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் நாங்களும் சொன்னாங்களும் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு வந்தால் நாங்கள் அரசியல் கைதிகள் மேலும் வந்து அரசியல் காரணங்களுக்காண்டி செயல்பட்டபடியினால் சரிபலைக்கு அப்பால் அவையிலையும் விடுவிக்க வேண்டும் என்று. அப்போ ரணில் விக்ரமசிங்கா எனக்கு சொன்னார், உங்களுடைய இதில் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் தெளிவாக நீதிமன்றத்திலேயும் சொல்லியிருக்கிறீர்கள், எழுத்திலையும் கொடுத்திருக்கிறீர்கள், அவர்களை எய்த ஒன்றுக்கு அம்பனோவான் என்று நீங்கள் அவையில் விடுவிக்க சொல்லி நீங்கள் சொல்லிட்டீர்கள். அது அரசாங்கங்களுக்கு பிரச்சனை இருக்கையில்.
ஆனால் இங்கே விசயகலாவும் இவர் பொன்சேகாவும் என்ன பொன்சேகா சரத் பொன்சேகாவும் அவையில் அதுக்கு இணங்க இல்லை, விசயகலாவும் இணங்க இல்லை. அப்போ ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருக்கல சொன்னார், அவையில் இணங்கினாத்தான் தாங்கள் அதை விடுவிக்கலாம். அப்போ இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அதாவது வசந்தனை விடுவிக்க, வசந்தன் இல்லை, அதாவது மைசூரனை கொண்டவரையும் என்ன பொன்சேகா சரத் பொன்சேகா கொள்ற முயற்சி எடுத்ததான் அந்த 2 பேரும் சிறையிலான இருக்கணும். அப்போ அவையில விடுவிக்கிறேன்றால் இவையில் 2 பேரும் தங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கும். விஜயகலாவும் மற்றது சரத் பொன்சேகாவும் தங்களோட சம்மதத்தை தெரிவித்தா, ஆனால் அவையில் மறுத்துட்டீனும் அதால் அப்படியே இல்லையான்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவையில் கணக்க சொன்னவை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அதில் இந்த குறிப்பாக இந்த அரசியல் கைதிகள் எல்லாம் விடுவிக்கிறேன் சொன்னவை. இப்போ 8-10 பேர் இருக்கணும். அப்போ இப்போ கிட்டடியில் நாடாளுமன்றத்தில் இந்த ஆட்சியினுடைய நீதித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிற இலகுவாக விடுவிக்க முடியாது என்று அவர்கள் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பல கொலைகளில் பல அழிப்புகளில் ஈடுபட்டபடியினால் அது தென்னிலங்கையில் ஒரு பாதிப்பு வரும் என்ற இதில் இப்போதைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது அவர்களுடைய அரசியல் சுயலாபமாக இருக்கலாம். இது அரசாங்கத்தினுடைய என்ன அரசாங்கம் இவர்களை விடுவித்தால் தென்னிலங்கையிலே சொல்லைகள் என்னதுக்கு சொன்னவ விடுவிக்கிறது, அங்கேயும் ஒரு இது இருக்கு, அங்கேயும் ஒரு அரசியல் இது இருக்க வேணும். இப்போ இப்படி சொல்றதும் ஒரு இது இருக்க வேணும் நிச்சயமா. அப்போ சரிவிலைக்கு அப்பால ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரைக்கல விட்டு கொடுப்புகள் எல்லா பக்கமும் இருக்க வேணும். நான் சொல்ற விளங்குவேன், விட்டு கொடுப்புகள் எல்லா பக்கமும் இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு ஒரு தீர்வுக்கு வரலாம். ஆக ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய கொலை தொடர்பாக இல்லை அதான் இப்போ பல இப்போ நீங்கள் 2-3 பேர் நிமல் ராஜன் இது ரவிராஜ் ஜோசப் ராஜசிங்கம் அப்படி கன பேர், குமார் பொன்னம்பலம் அப்படி கன பேர். அப்போ இதுகளுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கு விசாரணைகளுக்கு கூடாக சில இதுகள் வெளிவந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், கிட்டடியில் அடிக்கடி தேர்தல் வார நேரத்தில் பொன்னியன் என்ற ஒருவர் முந்தி இபிடிபியில் முந்தி இருந்தவர், அவர் போய் காசுகள் ஆக்கள் கொடுப்பினம் அதில் எடுத்துக்கொண்டு போய் பத்திரிகைகளுக்கு கொடுக்குறது. பொன்னியன் மற்றும் இன்னொரு ஆள் பின்னண்டு அவைகள் தேர்தல் காலத்தில் வந்து தங்களோட சுயலாபத்துக்காண்டி கொடுக்குறது. அந்த வகையில் இந்த பொன்னியன் என்றவர் முந்தைய இபிடிபியில் இருந்தவர் தான். அப்போ நாங்கள் இதை அனுரா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். இப்படி பொன்னியன் இப்படியான இதுகள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிற. உதாரணத்துக்கு மண்டதீவில் நான் வந்தனானாம் டக்ளஸ் சிவானந்தா. அப்போ அந்த நேரத்தில் ஆமி 15-20 பேரை பிடிச்சு வச்சிருந்த வேண்டும், 15-20 பேரை பிடிச்சு வச்சிருந்த வேண்டும். அவையில் பார்க்க வேணுமென்று நான் அங்கே போனதாகவும் எனக்கு சிங்களம் தெரியாதபடியாக தான் மொழிபெயர்ப்பாக வந்த வேண்டும். அவர் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப இல்லை சடப்பட 2 வடிச்சத்தம் கேட்டது. ஆமி அவ்வளோ பேரையும் கொண்டு அந்த பங்கருக்குள்ள புதைச்சாச்சு என்றுட்டு அவன் சொல்கிறான். பாரதூரமான குற்றச்சாட்டு. அதான் சொல்கிறான், இவர் விட சொன்னாரா சுட சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சிங்கள மொழிபெயர்ப்பாளராக வந்திருக்கிறார்ன்றது ஒன்று, விட சொன்னாரா சுட சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நான் அதில் சொல்கிறேன், ஆக்கள் சொல்லி கொடுக்குறேன், அப்படி சொல்லு இப்படி சொல்லேன். அடுத்தது நான் ஒரு ஆர்மி கமாண்டராக இருக்க வேணும், இல்லை ஜனாதிபதியாக இருக்க வேணும். இருந்தால் தான் நான் சொல்கிறத படையினர் கேட்பினோம். நான் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கூட இல்லை, நான் சொல்கிற விலங்குது தான். அப்போ அப்படி அதை விட அந்த நான் இருந்த வீடுகளில் கொழும்பில் அல்லது எங்களோட கட்சி அலுவலகங்களில் கட்சி குடும்பங்கள் இருந்த வீடுகளில் வந்து ஆக்களை கடத்தி கொண்டு வந்து கொலை செய்து புதைச்சதாகவும் சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நான் கொழும்பில் 4-5 இடங்களில் இருந்தது. இன்றைக்கு அது வந்து அந்த தனியார் வந்து அதில் பல மாடி கட்டிடங்களை கட்டியிருக்கணும். உதாரணத்துக்கு பார்க் ரோட்டில் 30 மாடி கட்டிடம் வந்திருக்குது. அப்போ 30 மாடி கட்டிடம் கட்ட வேணுமென்றால் நிலத்துக்குள்ள எவ்வளோ கிண்ட வேணும்? 20-30 அடியாவது கிண்ட வேணும். வடக்கில் 1 அடி கிண்டினாலே எலும்பு கூடுகள் வரும். அப்போ இங்கே இவ்வளோ இப்போ கட்டின எல்லா வீடுகள்லையும் அது வந்து தான் இருக்க வேணும், ஒன்றும் வரையில்.
அவள் பொய்யான குற்றச்சாட்டு. இன்றைக்கு ஸ்ரீதர் தியேட்டரை பற்றி சொல்லினோம், அங்கேயும் தோண்ட வேணும், செம்மணி தோன்ற நேரத்தில் ஸ்ரீதர் தியேட்டரையும் தோண்ட வேணும். நான் இப்போ ஏன் தோண்டியதெல்லாம் முதல்ல பழுதாக்கிற நிலத்தை இப்போ தான் ஸ்கேனிங் வந்துருக்கு, ஸ்கேன் முறை. அப்போ இலகுவாக உடனே குறுகிய நிமிஷங்களுக்குள்ள எங்கே இருக்கின்றதை பார்க்கலாம். அப்போ அதை செய்யுங்க, நான் அதுக்கு தயார். விளங்குதான். அதாவது மடியில் கணம் இருக்கிறவனுக்குத்தான் வழியில் போக பயம் இருக்கும். நான் அந்த முறையில் நம்பிக்கை இல்லாதான். அப்போ ஒரு மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டத்தை வச்சு தான் நான் என்னுடைய அரசியலை கொண்டு போகிறேன். அப்போ இதை விரும்பாத பிடிக்காதவர்கள் அல்லது மக்கள் மத்தியில் எடுபடுதுண்டு நெச்சாக்கல என் மேலே சேறு பூசினது. அப்போ அதில் எந்த உண்மையும் இல்லை. அண்ட் அப்படி நான் அதை அப்படி கதைக்கிறதே வைக்கம் என்று சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இன்னும் கனவேர் பட்டியலில் இருக்க வேணும். நான் இந்த வன்முறையில் இந்த கொலைகளில் நம்பிக்கை உள்ளால் என்றால் இன்னும் கனவேர், அது அவர் சொல்வதை இப்போ ஒன்று பார்த்தால் இன்னும் கன பேர் இருக்க, பல பேர் பட்டியலில் வர வேணும். விளங்குதான். இன்றைக்கு யாரதை சொல்லினமோ அவையில வந்து பட்டியலில் வர வேணும். அப்படியான நம்பிக்கை, அப்படியான செயல்பாடை கொண்டவனாக நான் இருந்தேன். சொல்கிற விளங்குதான். அப்போ எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இப்போ எல்லா இயக்கங்களும் வந்து தங்களுக்குள்ள பிரச்சனை விரைக்கல என்ன மாதிரி தீர்த்தன்றது வரலாற்றில் பதிவில் இருக்குது. ஆனால் நான் நீபிஆர்எஃப்க்கு அதுக்கு இடம் கொடுக்க இல்லை, ஒரு கொலைக்கு நான் இடம் கொடுக்க இல்லை, உட்கொலைகளுக்கு. அப்புறம் நான் இல்லாத நேரத்தில் ஐபிகே காலகட்டத்தில் பல கதைகள் இருக்குது, அது வேறு, அதுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லை. ஆனால் 86ஆம் ஆண்டு மே மாதம் மட்டும் இபிஆர்எஃப்னுடைய நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குது, தார்மீக பொறுப்பு இருக்குது. சொல்கிற விளங்குது. சூளமாட்டு சம்பவத்தில் கூட நான் தார்மீக பொறுப்படுத்தினானே ஒழிய அதில் எனக்கு நேரடியான சம்பந்தம் இல்லை. அப்போ இப்போ பார்லிமெண்ட்ல எல்லாம் பழைய எங்களோட தமிழ் கட்சிகள் எல்லாம் வந்து நான் தேடப்படுற குற்றவாளி என்றெல்லாம் சொல்லி, இந்தியாவில் நான் தேடப்படுற குற்றவாளி என்றெல்லாம் சொல்லி பல விமர்சனங்களை முன் வச்சு அடிக்கடி. இது நீதிமன்றத்தில் அன்றைக்கு எடுத்தது விளங்குதான். அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்படுது என்னென்றால், பெட்டிஷன் இஸ் நாட் அ ப்ரோக்ளைம்ட் ஒஃபெண்டர். ஏர் பெட்டிஷனை நான் நீதிமன்றத்துக்கு எழுதி அவையில் சொன்ன தேடப்படுற குற்றவாளி இல்லையென்று நீதிமன்றமே அறிவிச்சிருக்கு. அப்புறம் அது பூரா அமர்ந்துட்டுது. அதுமாரி கணக்கு அதுமாரி இந்த எல்எல்ஆர்சியில் வந்து நான் கேட்காத, ஏன்னா நான் என்கிட்ட கேட்காத கேள்வியை கேட்டதாகவும் நான் சொல்லாத பதிலை சொன்னதாகவும் அன்றைக்கு வந்து அதுவும் ஒரு தமிழ் கட்சிகள் குற்றச்சாட்டை எழுப்பினர். நான் என்கிட்ட கேட்காத கேள்வியை தாங்கள் கேட்டதாகவும் நான் சொல்லாத பதிலை சொன்னதாகவும் நான் சொன்னேன். இங்கே போனாலும் இங்கே ஆர்கைவ்ஸ், அதுக்கு என்னென்னு சொல்கிறது, ஆர்கைவ்ஸுக்கு சுவடு, இப்போ என்ன சுவடுகள் ஆர்கைவ்ஸுக்கு தான் சுவடுகள். அப்போ நாங்கள் உடனே அண்டையன் ஜனாதிபதி கழியினது இந்த கேள்விகள் அவையில் என்கிட்ட கேட்க இல்லை. நான் அதுக்கு பதிலும் சொல்லல, கேட்டால் தான் நான் பதில சொல்ல முடியும். அப்போ ஆனால் அப்படியே இவியல் மேலே நடவடிக்கை எடுக்க வேணுமாண்டு. அப்போ அண்டையன் ஜனாதிபதி உடனே யாருக்கு சொன்னார், அவர்கிட்ட செயலாளர் என்ன பேர் வச்ச செயலாளர் லலித் லலித் முதலி, ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே இல்லை, இவர் எங்கட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லலித் வீரகோனுக்கு உடனே சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த இதனுடைய மேண்டேட் முடிஞ்சுது, அது எல்எல்ஆர்சின்னு ஒரு மேண்டேட் முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் ஆகாய்ஸுக்கு நாங்கள் சொல்கிறோம், என்னுடைய வாய்ஸும் இருக்குது தானே, என்னுடைய வாய்ஸில் அவைகள் கேட்டதும் இருக்குது, நான் சொன்னதும் இருக்குது, அது நீங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிங்க. அதுக்கு பிரச்சனை முடிஞ்சேன் சொல்ல விளங்க. அப்போ என்கிட்ட கேட்காத கேள்வியை கேட்டதாகவும் நான் சொல்லாத பதிலை சொன்னதாகவும் தான் இந்த பிரபான் போதவஸ்து வியாபாரம் என்றதை ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துட்டு எனக்கும் சிறிதனுக்கும் முடியல பாராளுமன்றத்தில். அப்போ அந்த கட்டம் மட்டும் எடுத்து பிரபாரன் போதவஸ்து வியாபாரம் செய்தேன். நான் பிரபாரனை மாத்திரம் சொல்லல, எல்லா இயக்கங்களும் பிரபான் உள்ளடங்களாக எல்லா இயக்கங்களும் போதவஸ்து வியாபாரம் செய்தது. அது நான் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு வழி, இதில் ஒரு பொது வெளியில் நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவேளை.